Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டென்சிகிரிட்டி டாய் வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது ஜீரோ கிராவிட்டி டாய் இந்த மாதிரி வந்து நிறைய பேர்ல வந்து சொல்வாங்க. இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து அடி காத்துல வந்து மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது சின்ன மெத்தட்ல தான் வந்து வர்க் ஆகுது. இதுக்கு மேல வந்து வெயிட் வச்சா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வாங்க फ्रेंड्स இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நான் ப்ளேவுட் வந்து எடுத்துக்கிறேன். இத தான் நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து வெட்ட போறோம். அது போக இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையை வந்து எடுத்துக்கிறேன். இத தான் நடுவுல வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம். சரி ஓகே இத வந்து ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स சமமா இருக்கிற மாதிரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து சமமா நோட் பண்ணிட்டேன். ஒரு 10.5 சென்டிமீட்டருக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து வச்சிட்டேன். இத தான் நம்ம வந்து வெட்ட போறோம். நான் ஆங்குலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கிறேன் फ्रेंड्स. வெட்டமல கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. கொஞ்சம் சேஃபா வந்து வச்சுக்கோங்க. இத வந்து வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து நம்ம சைடு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டோம் அப்படினா கொஞ்சம் கரெக்ட்டா வந்து வரும். சரி ஓகே இத வந்து பாதியா வந்து வெட்டியாச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படினா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த மரக்கட்டையை வந்து வெட்ட போறோம் फ्रेंड्स. நான் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வச்சு வந்து வெட்றேன். நீங்க ஒரு 20 சென்டிமீட்டர் அல்லனா எந்த அளவுனாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய மரக்கட்டை ஆக ஆக வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கிறதே போதுமானது தான். சரி ஓகே இத வந்து ஆக்சல் பிளேட் யூஸ் பண்ணி 2 பீஸ் வந்து வெட்டிக்கிறேன் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 2 இது சமமா வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து இத வந்து ஒரு 15 டிகிரி சாய்வுல வந்து பாத்தீங்கன்னா கோணாமணி யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு நோட் பண்ணிக்கோங்க. ஏன் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கரெக்ட்டா சாய்வலா இருந்தா தான் கரெக்ட்டா வந்து வரும் இது. இத 10 சென்டிமீட்டர் கூட வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். 15 சென்டிமீட்டர் நான் வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சாய்வலா வந்து போட்டோம் அப்படினு சொல்லிட்டு. சரி ஓகே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டேன் फ्रेंड्स. அதே மாதிரி அதுக்கு நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்து சைடாப்ல இருந்து போட்டுக்கோங்க. அந்த டிகிரி சாய்வு வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க फ्रेंड्स. 15க்கு மேல வந்து போயிரக்கூடாது. போயிருச்சு அப்படினா ரொம்ப சாஞ்சி போயிரும். 15 அதுக்கு கீழ கூட வச்சுக்கோங்க. இத வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி சமப்படுத்திட்டோம் அப்படினா 2 பீஸ்க்கு கரெக்ட்டா வந்து வந்துருச்சு फ्रेंड्स. இத தான் வந்து இந்த மாதிரி ஒன்னு மேல ஒன்னு வந்து ஃபிட் பண்ணுவோம். சரி ஓகே அத சமமா வந்து வச்சிட்டு நடுவுல வந்து 2 ஹோல் வந்து போடுங்க फ्रेंड्स. எதுக்காக அப்படினா நரம் வந்து ஃபிட் பண்றதுக்காக. நான் வந்து கொஞ்சம் இறக்கிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரில்லிங் மெஷினை யூஸ் பண்ணி 2 ஹோல் வந்து போட்றேன். போட்டதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஆணியை வந்து வச்சு அடிச்சோம் அப்படினா அந்த நரம்பு வந்து கெட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கறேன். சோ அதனால ட்ரில்லிங் மெஷினை வச்சு ஓட்ட போட்டுட்டு 2 சின்ன ஆணியை வந்து வச்சு அதுக்கு மேல வந்து கொஞ்சம் சுத்தியல வந்து அடிச்சிட்டோம் அப்படினா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து ஆயிரும். அதுபோக வெளிய நீட்டணும்னு அவசியம் இல்ல. நல்லா உள்ளக்க வந்து இறக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கேப் இருந்தாலே நமக்கு போதுமானது. இதே மாதிரி வந்து நான் அடிச்சு வந்து எடுத்துக்கிறேன் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு கரெக்ட்டா வந்து அடிச்சு எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம நரம்பு சைடாப்ல வந்து முடிச்சு போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுபோக நம்ம அந்த மரக்கட்டை வந்து வெட்டி இருந்தோம் பாத்தீங்களா? அத வந்து 4 இதுல வந்து 4 ஆணியை வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் 8 ஆணி வந்து அடிக்கணும். அப்பனா தான் அதுல நரம்ப வந்து மேல கீழ வந்து கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே இந்த மாதிரி வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 8 ஆணி வந்து அடிச்சு எடுத்தாச்சு. சரி ஓகே அதுல வந்து ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படினா ஃபெவிக்விக் கூட வந்து அப்ளை பண்ணி வந்து அத ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டிக்கோங்க फ्रेंड्स. நான் வந்து அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான் நமக்கு சமமாயிருச்சு. அத சமமா வந்து இந்த மாதிரி வந்து 2 இத வந்து வச்சிருங்க फ्रेंड्स. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு சின்ன மரக்கட்டை வந்து வெட்டி இருக்கும்ல அத இந்த மாதிரி தான் வைக்கணும். சென்டர்ல வந்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த வி ஷேப்ல இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒட்டுற இடத்துல கொஞ்சம் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்பனா தான் grip வந்து நல்லா கிடைக்கும். நல்லா வந்து ஒட்டும். சோ நடுவுல தான் நான் வந்து ஒட்ட போறேன். சோ அங்க வந்து 2க்கு நடுவுல நல்லா வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுறேன் சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி. இதே மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க फ्रेंड्स. வச்சதுக்கு அடுத்து இந்த நடுவுல வந்து கரெக்ட்டா சமமா இருக்கிற மாதிரி மட்டும் ஒட்டிருங்க. அதான் நமக்கு முக்கியமானது. இங்க வந்து நான் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த இத வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுறேன். அதுக்கு அடுத்து இத வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சிரலாம். இது ப்ளேவுட்ல வந்து இத வந்து ஒட்டணும்னா கரெக்ட்டா வந்து ஒட்டிரும். பயங்கர ஸ்ட்ராங்காவே ஒட்டும். சோ அதனால பிரச்சனை இல்ல. அதுக்கு அடுத்து இது வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சு அங்கேயும் ஃபெவிக்விக் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டி விட்டுறலாம். 2ம் சமமா இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. சோ அதான் டீடைலா சொல்றேன் फ्रेंड्स. இதையும் இங்க வச்சு வந்து ஒட்டிட்டேன். அவ்வளவுதான். இந்த process நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்து நரம்ப வந்து கோர்க்கிறது வேலை மட்டும் தான் फ्रेंड्स. அது எப்படி அப்படினு சொல்லிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கீழ வந்து வச்சு நரம்ப கோர்த்தேன். ரொம்ப கீழ போயிருச்சு. சோ அதனால மேலோட்டமா வந்து ஒரு ஆணி இன்னொருக்கு அடிச்சிட்டேன். நீங்களும் மேலோட்டமாவே அடிச்சுக்கோங்க फ्रेंड्स. அதான் கரெக்ட்டா வந்து வருது. சரி ஓகே. இப்போ வந்து நரம்பு வந்து கோர்க்க போறோம். நரம்பு வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா உள்ள நரம்பு அதாவது ஒயிட் கலரா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நரம்பு வந்து வச்சுக்கோங்க. நரம்பு வந்து கெட்டினாலே நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி மேல வந்து வைக்கிற மாதிரி தான் வச்சு கட்ட போறோம். சரி ஓகே இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படினா சாச்சி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமோல நரம்பு எடுத்து அந்த மேல உள்ள நரம்பும் கீழ உள்ள நரம்புலயும் வந்து இந்த மாதிரி வந்து கட்டணும். இந்த அளவு இருந்தா போதும் நரம்பு. சோ முடிச்சு வந்து போட்டுக்கோங்க फ्रेंड्स. ஒவ்வொரு தடவையும் முடிச்சு வந்து போடும்போது முடிச்சு போட்டதுக்கு அடுத்து அங்க ஃபெவிக்விக் ஏதாவது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிருங்க. அல்லட்டினா லைட்டரை யூஸ் பண்ணி லைட்டா அங்க காமிச்சிருங்க. ஏன்னா நரம் வந்து கொஞ்சம் இழுத்தோம் அப்படினா டக்குன்னு வந்துரும். முடிச்சு வந்து விழுந்தாலும் நல்லா விழுகாது. சோ அதனால கொஞ்சம் ஹீட் படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து 4 ஆணி இருக்கு பாத்தீங்களா?
இங்கே கீழே ஆணியிலேருந்து மேலே ஆணிக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணிக்கும் கீழேருந்து மேலே அந்த மாதிரி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. அதுக்கடுத்து டைட்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெட்டிட்டு மேலே வந்து முடிச்சு வந்து போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு ஃபெவிக்விக்காக இல்லைன்னா லைட்டரை காமிச்சு அங்கே ஹீட் படுத்திடுங்க. அப்போ போல் நரம் வந்து கலராது, அப்படியே வந்து கரெக்டாக நின்றுக்கிறோம். இதே மாதிரி நான் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து எல்லா இதுக்கும் வந்து பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிடுங்க. ஒவ்வொன்றும் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட் இது வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம். வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெடியாக நிற்கிது பார்த்திங்களா. ஸோ இதே மாதிரி தான். சரி, ஓகே, இதை வந்து முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து கலரிங் கொடுத்துட்டு நான் ஃபைனலாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கலரிங்னா நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். ரெட் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது போக நீங்கள் நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக, அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேராக வந்து வரும். ஆனால் சாய்வலாக செய்யுங்க. சாய்வலாக செஞ்சால் தான் ஏதோ ஒன்று விழுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இந்த இதில் இருந்து இப்படி வந்து செஞ்சுருக்கோம். இது நான் 15 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து 10 டிகிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெடி ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. கலரிங் வந்து நான் வந்து 2 கலராக கொடுத்துருக்கேன். இந்த சைடு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அது போக இதை நீங்கள் திருப்பி கூட வந்து வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி திருப்பி கூட வச்சுக்கலாம். திருப்பி வச்சாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது போக இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷன்லாலும் திருப்பி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வெயிட் கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் கேன் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி பூத்தொட்டி வந்து எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். ஹேக்டஸ் இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டெக்கரேஷன் இதுக்கும் வந்து வைக்கலாம். அதுபோக நீங்கள் நரம்பை கொஞ்சம் இழுத்து வச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சாய்வலாக இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இதுவே வந்து பாருங்க சாஞ்சிக்கிட்டு இருக்கும், கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து விழுகாமல் நிற்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி மெத்தட்லனாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே டிஃப்ரெண்ட்டான இதுலனா வைப்பாங்க. 3 இது இருக்கிற மாதிரி கூட நம்ம செய்யலாம். கொஞ்சம் நம்ம எப்படினாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்ஸ்கிரிட்டி டாய் வந்து நீங்கள் செய்யணும்னாலும் கண்டிப்பாக செய்யுங்க. இதை வந்து எங்கேயாவது வைக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது போக லைட்டிங்னா கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நரம்பு இந்த மாதிரி லேசான நரம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே அந்த இடத்துலையே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ஆடிச்சுன்னா பாருங்கள், ஆடிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.